எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, நாம் குடும்பத்தை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் என்று தியானித்தோம். விவாகரத்தை ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். இப்பொழுது ஏன் குடும்பங்களை பற்றி இப்பொழுது செய்திகளை போடுகிறோம் என்றால், இன்றைய நாட்களில் சத்ருவினுடைய டார்கெட்டே ஃபேமிலியாக தான் இருக்குது. குடும்பத்தை உடைக்கிறது தான் அவனுடைய பெரிய திட்டமாக இருக்குது. தெய்வ சித்தம் எது? குடும்பத்தை சீரமைப்பது தான். ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவது தான். ஒவ்வொரு குடும்பங்களும் ஒரு குட்டி திருச்சபையாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய சித்தம். பிசாசு எப்பொழுதும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிரானவன். ஆகவே அவருடைய சித்தத்தினால் வந்த குடும்பத்தை சீர்குலைப்பதில் அவனுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. குடும்பங்களை அவன் இன்றைக்கு சீர்குலைத்து கொண்டிருக்கிறான். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளை கொண்டு வந்து இருவரையும் விவாகரத்து என்ற பெயரில் பிரித்து வைத்து சமாதானத்தை கெடுத்து மன மகிழ்ச்சியை கெடுத்து கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அந்த பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். ஒரு குடும்பம் நன்றாக அமைய வேண்டும், ஆண்டுடைய சித்தத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை இப்பொழுது உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். ஆண்டவர் இந்த செய்தியை அவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அதன் மூலம் குடும்பங்களை ஒன்றிணைக்க அவர் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்பொழுது, இந்த ஆமேன் டிவி யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் கொடுங்க, அதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஷேர் பண்ணும்பொழுது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். லைக்ஸும் கமெண்ட்ஸும் எதிர்பார்க்குறோம். நீங்கள் மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணும்போது உடைந்த குடும்பங்கள் ஒன்றிணைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இது ஏதோ நம்ம பார்த்துட்டு இதனால் என்ன பிரயோஜனம் சொல்லி நம்ம ஒன்றும் விட்டுவிடக்கூடாது. ஏனோ தானோன்னு சொல்லி என்று பார்க்கிறதை விட நானும் கிறிஸ்துவுக்கு பணியாற்ற விரும்புகிறேன், நானும் ஒரு ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன் என்று ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இதை பார்த்து இதை பகிரும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளில் நேற்றைய தினம் குடும்பத்தை பற்றி, விவாகரத்தை பற்றி தியானித்தோம். இன்றைய நாளில் நாம் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு குடும்பத்தில் மனைவி எவ்வளவு முக்கியமானவங்க என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கணவனை, பிள்ளைகளை வரக்கூடிய நாட்களில் அவர்களை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி, முதலாவதாக மனைவி எப்படி இருக்க வேண்டும், வேதம் ஒரு நல்ல மனைவி யார் என்று வேதம் குறிப்பிடுகிறது என்பதை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு சில கருத்துக்கள் வேதத்தில் இருந்து நான் எடுத்திருக்கிறேன். முதலாவது, அவள் மன உறுதியும் திறமையும் நிறைந்தவளாக இருக்க வேண்டும். மன உறுதியும் திறமையும் நிறைந்தவளாக அவள் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து சோர்ந்து பயந்து போகக்கூடியவளாக இருக்கக்கூடாது. மன உறுதியும் அந்த பிரச்சனைகளை அணுகக்கூடிய திறமை உடையவளாகவும் அவள் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மனைவிக்கு, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான் பலமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனைவி தான் கணவனுக்கு பலன். கணவனுக்கு, ஒரு ஆணுக்கு பலன் என்பது சரீரத்தின் அடிப்படையில் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான பலன் என்பது, உண்மையான வலு என்பது, பலன் என்பது ஒரு மனைவி தான். மனைவி பலனாக இருந்தால் கணவன் நல்ல பலனாக இருப்பான். மனைவி மன உறுதியாக இருந்தால், மனைவி திறமை மிக்கவளாக இருந்தால் அந்த குடும்பம் சிறப்பு மிக்கதாக இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக, தன் கணவனுக்கு நல்லதை மட்டும் செய்யக்கூடியவளாக, தன் கணவனுக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார்த்து செய்கிறவளாக ஒரு மனைவி இருக்க வேண்டும். நல்ல மனைவி அப்படி இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தன் கடமை அனைத்தையும் விருப்பத்துடன் செய்கிறவளாக இருக்க வேண்டும். தன் கடமை அனைத்தையும் விருப்பத்துடன் செய்கிறவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது வீட்டு காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு வெறுப்போடையும் மனக்கசப்போடையும் இயலாமையினாலையும் அப்படி செய்யக்கூடாது. ஒரு விருப்பத்தோடு, என் கணவருக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு நான் செய்கிறேன், நான் செய்யணும் என்கிற அந்த ஒரு ஆர்வத்தோடு, விருப்பத்தோடு மனைவி செயல்பட வேண்டும். தன் வேலைகளை செய்கிறவளாக இருக்க வேண்டும். நான்காவதாக, ரொம்ப முக்கியமாக, அதிகாலையில் எழுந்து ஜெபித்து விட்டு தன் வீட்டு காரியங்களை ஒழுங்கு செய்கிறவளாக இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து, எந்த மனைவி அதிகாலையில் எழுந்து தன் குடும்பத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறாளோ அந்த குடும்பம் சீரும் சிறப்பும் மிக்கதாக இருக்கும்.
அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவளாக எந்த மனைவி இருக்கிறாளோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா. வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தை நாடி ஜெபித்துட்டு பிறகு வீட்டின் காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கெல்லாம் என்னென்ன பொறுப்பு என்பதை ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், எப்பொழுது தூங்க போகிறாங்க, எப்பொழுது விழிக்கிறாங்க மனைவியர்கள் என்பது கணவர்களுக்கு தெரியாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு மிக்கவளாக ஒரு பெண்மணி இருக்க வேண்டும். மிக முக்கியமாக 5வதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதையும் தீர எண்ணி பார்க்க வேண்டும். எதையும் தீர எண்ணி பார்க்கணும். ஒரு காரியம் செய்யும் பொழுதும் போகும்போதும் வரும்போதும் எதுவானாலும் சரி, அதை ஆலோசித்து ஒரு காரியம் வாங்க போகிறோம், ஒரு காரியம் செய்ய போகிறோம். கணவன் தன் மனைவியோடு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது சகோதரியார்கள் மனைவியர்கள் அதை தீவிரமாய் எண்ணி பார்க்க வேண்டும். இதனால் வரக்கூடிய நன்மை என்ன, இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும். ஹல்லேலூயா. 6வதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊக்கம் குன்றாமல் உழைக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊக்கம் குன்றாமல் அப்படின்னா உற்சாகத்தோடு அனுதினமும் வேலை செய்யணும். உற்சாகமாக. உடனே சிலர்லாம் கேட்டுருவீங்க, நாங்கன்னா மிஷினா அப்படின்னு கேட்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுடைய ஊக்கம் குன்றவே கூடாது. உழைக்கும் காரியங்களில், வீட்டின் வேலைகளில் ஊக்கம் குன்றாமல் நீங்கள் உழைக்க வேண்டும். ரொம்ப முக்கியமாக இன்னொரு காரியம், எளியவருக்கு இரக்கம் காட்டுகிறவளாக இருக்க வேண்டும். பசித்தவருக்கு உணவளிக்கிறவராக இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வராங்க, எளியவர்கள் வருகிறார்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை போன்னு சொல்கிறத விட இருக்கிறதே அவர்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இருக்கிறதே அவர்களுக்கு கொடுத்து விதவையரோ வயதானவர்களோ ஊனமுற்றவர்களோ அல்லது எளிய மக்களோ நலிவுற்றவர்களோ உங்கள் சமூகத்தில் வரும்போது, உங்கள் வீட்டு வாசலை தேடி வரும்போது மனைவியர்கள், நல்ல மனைவியர்கள் தங்களுடைய உணவை பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரக்கமிக்கவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, எப்போதும் கண்ணியமாய் உடுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுக்கடைந்த ஆடைகளோடு இருப்பாங்க. எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க மாட்டாங்க. அவங்க தோற்றமே ஒரு சோர்வை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்குன்னு பட்டு உடுத்தணும்னு சொல்லலை, ரொம்ப ரிச்சாக ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லலை, 24 மணி நேரமும் உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும்னு நான் சொல்லலை. ஓரளவுக்கு நல்லபடியான நல்ல உடைகளை உடுத்துங்க. கண்ணியமான உடைகளை உடுத்துங்க. மனைவியர்கள், சகோதரியர்கள் மதிப்பு தரக்கூடிய விதத்தில் உங்களுடைய உடைகளை உடுத்துங்க. அங்கங்கே டிசைன் அப்படிங்கிற பேரில் தங்களுடைய ஆடைகளில் வெவ்வேறு விதமான காரியங்களை, கவர்ச்சிகளை உங்கள் ஆடைகளில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களுடைய ஆடை கண்ணியமிக்கதாக சுத்தமானதாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல மனைவி எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய உடை கண்ணியமானதாக இருக்கணும். காலையில், மத்தியானம், இரவு, எந்த நேரம் பார்த்தாலும். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, ஞானத்தோடு பேசுகிறவளாகியும் அன்போடு அறிவு கூறுகிறவளாகவும் ஒரு மனைவி இருக்க வேண்டும். ஞானத்தோடு பேசுகிறவங்களா, அறிவு கூறுகிறவங்களா, அன்போடு அறிவு சொல்லணும். பேச்சில் ஞானம் விளங்கக்கூடிய மனைவியாக இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களிடத்தில் தேடி வருகிறவர்கள், ஆலோசனை கேட்டு வருகிறவர்களுக்கு நீங்கள் அன்போடு ஆலோசனை, அன்போடு புத்திமதி சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உணவுக்காக பிறருடைய கையை எதிர்பார்த்து சோம்பி தெரியாதவளாக இருக்க வேண்டும். எனக்கு இவங்க கொடுப்பாங்களா, அங்கேருந்து கிடைக்குமா, அப்படியெல்லாம் உங்கள் கையை மற்றவங்க எதிர்பார்க்கிறது போல எதிர்பார்க்கும் அளவில் நீங்கள் இருக்க வேண்டும். எனக்கு இங்கேருந்து கிடைக்குமா, அங்கேருந்து கிடைக்குமா அப்படிங்கிறது இல்லை. உங்களிடத்தில் போனால், அந்த சகோதரின் இடத்துல போனால், அந்த சகோதரனின் மனைவியார் இடத்துல போனால், அவங்க வீட்டுக்கு போனால் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று சொல்லி உங்களுடைய கைகள் எதிர்பார்த்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வேளை உணவுக்காக அடுத்தவரின் கையை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. சரி, போகட்டும். எல்லாவற்றுக்கும் உச்சமாக தன் கணவனை மதிப்புடன் நடத்துகிறவராக அந்த மனைவி, அந்த சகோதரி இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் உச்சமான சொல். அல்லேலூயா. தன் கணவனை மதிப்போடு பேசி, மதிப்போடு நடத்தி,
எல்லாரையும் விட என் கணவர் உயர்ந்தவர் என்று கருதி அப்படி நடத்துகிறவராக இருக்க வேண்டும். பல குடும்பங்களில் நான் பார்க்கிறேன், கணவனை குறித்து முறுமுறுக்கிறவர்கள் உண்டு, கணவனை குறித்து பின்பாக பேசுகிறவர்கள் உண்டு, கணவரை குறித்து கேலியா எள்ளி நகைத்து பேசுகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எனக்கு அன்பான சகோதரர்களே, இவைகள் எல்லாம் ஏதோ என்னுடைய இப்போ நான் சொன்ன இத்தனை காரியங்களும் என்னுடைய எதிர்பார்ப்பு என்று நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இப்பேற்பட்ட மனைவியை காண்பது அரிதிலும் அரிது என்றும் இப்படிப்பட்டவளை நல்ல மனைவி என்றும் வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட மனைவியை காண்பது அரிதிலும் அரிது. உண்மைதான். நான் சொன்ன காரியங்கள் எல்லாருக்கும் இருக்குதான்னா நிச்சயமாக இந்த நாட்களில் சல்லடை போட்டு சல்லித்து எடுத்தாலும் அப்படிப்பட்டவங்க கிடைப்பாங்களா என்பது சந்தேகமே. அப்படிப்பட்ட மனைவி கிடைப்பாங்களா? ஏன்னா இன்றைய காலத்திற்கு எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிற, எல்லாமே ஈக்குவல் தான். ஆண்டவர் ஏற்றத்தாழ்வோடு படைக்கவே இல்லை தான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தகுதியை, ஒவ்வொரு நிலைமையை ஆண்டவர் நியமித்திருக்கிறார், வழிமுறைகளை நியமித்திருக்கிறார். அதன்படி நடப்பது நமக்கு நல்லது. நான் ஒருவேளை நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியர்கள் சொல்லலாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த காலத்துக்கு என்று சொல்லலாம். வேதம் எல்லா காலத்துக்கும் ஒன்று தான், மாறாது வேதம். பைபிள் ஒரு மொபைல் ஃபோன் இல்லை, வருஷம் அப்டேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு. பைபிள் அப்டேட்டட் வெர்ஷன். அது நேற்றுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் என்றைக்கும் ஒன்று தான். அல்லேலூயா. என்றைக்கும் ஒன்று தான். ஆகவே இப்படிப்பட்ட மனைவியர்களை காண்பது அரிதிலும் அரிது. இப்படிப்பட்டவர்களை நல்ல மனைவி என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நீதிமொழிகள் 31:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு அது விளங்கும், நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்கள் என்று சொல்லு. ஒருவேளை இங்கே குறிப்பிட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்குள்ள இல்லைன்னா மனம் திரும்புதல் இங்கே வேண்டும். நான் ஒரு நல்ல மனைவியாய், இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாய், ஒரு நல்ல மனைவியாய், வேதம் சொல்லுகிறபடி ஒரு நல்ல மனைவியாய் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது தேவாதி தேவன் உங்களுக்கு அதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, குடும்பத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவரும் நீங்கள் கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல பைபிள் சொல்லுகிறது. ஒரு மனைவி கணவனுக்கு நாம் பணிந்திருக்கிறத குறித்து வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவி கணவனுக்கு பணிந்திருக்கணுமா? அதாவது திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல கிறிஸ்துவ திருச்சபைக்கு தலையாக இருக்கிறார். திருச்சபை கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்கிறது. அதே போல் இங்கு மனைவி கணவனுக்கு சரீரமாக இருக்கிறார். மனைவிக்கு தலையாக இருப்பது கணவன். ஆகவே திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல, திருச்சபை கிறிஸ்துவை மதிக்கிறது போல மனைவி தன் கணவனை மதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின திருமுகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இதை நீங்கள் தியானிக்கலாம். 23வது வசனம் அதை உங்களுக்கு விளக்குகிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எனக்கு அன்பான சகோதரர்களே, கொலோசேயரின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஒரு மனைவியை குறித்து பைபிள் சொல்கிற காரியம். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள், ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள், ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். அப்படின்னா என்ன பொருள்? நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்து வாழுகிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவராக இருக்கிறீர்களா? நீங்கள் இயேசுவின் நற்சாட்சியாக இருக்க விரும்புகிறீர்களா? நான் ஒரு நல்ல கிறிஸ்தவ பெண் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருக்க வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பான சகோதரர்களே, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு சாராள் தன் கணவனை தலைவனே என்று அழைத்து அவரை கனப்படுத்தி கொண்டிருந்தார்களாம். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் கணவரை எப்படி கனம் பண்ணுகிறீர்கள்? யோசித்து பாருங்கள். உங்கள் கணவரை நீங்கள் எப்படி மதிப்பு மிக்கவராக நடத்துகிறீர்கள்? யோசித்து பாருங்கள்.
மிக சுருக்கமாக, நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்சாட்சியாக இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்துவ பெண்ணாக இருக்க வேண்டும் என்றால், எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தனை காரியங்கள் உங்களுக்குள் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் ஒருவேளை உங்களுக்குள் இல்லை என்றால் கவலைப்படாதீங்க. மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் போதும். இன்றைக்கு இந்த சகோதரன் சொன்னது போல நானும் இருக்க வேண்டும் என்று ஒருவேளை என் சகோதரியர்கள் நீங்கள் எண்ணுவீர்களானால் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தை நீங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்றால், எனக்கு அன்பான சகோதரர்களே, அது மனைவியரால் மட்டும்தான் முடியும். ஒரு குடும்பத்தை நல்வழிப்படுத்துவது, ஒரு குடும்பத்தை அலங்கரிப்பது என்பது ஒரு மனைவி தான். குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் யாருடைய கையில் இருக்குதுன்னா மனைவியரின் கைகள் தான் இருக்கிறது. குடும்பத்தினுடைய ஆரோக்கியம், குடும்பத்தினுடைய செழிப்பு யாருடைய கையில் இருக்குதுன்னா மனைவியின் கையில் தான் இருக்கிறது. கணவன் உழைச்சிட்டு வந்து கொடுத்தா, அவர் பெரிய பெரிய லட்சாதிபதியா லட்சக்கணக்கான சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தாலும் அதை திறம்பட கையாளுவதற்கு மனைவிக்கு தெரியலன்னா அது அவ்வளவும் வீண் தான். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்ல மனைவி மன உறுதியும் திறமை நிறைந்தவளாகவும் இருக்க வேண்டும். தன் கணவனுக்கு நல்லதை மட்டுமே செய்கிறவளாக இருக்க வேண்டும். தன் கடமை அனைத்தையும் விருப்புடன் செய்கிறவளாகவும் இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஜெபித்து விட்டு தன் காரியங்களை ஒழுங்கு செய்கிறவளாக இருக்க வேண்டும். எதையும் தீர எண்ணி பார்க்கிறவளாக இருக்க வேண்டும். ஊக்கம் குன்றாமல் உழைக்கிறவளாக இருக்க வேண்டும். எளியோருக்கு இரக்கம் காட்டுகிறவளாக இருக்க வேண்டும். எப்போதும் கண்ணியமாய் உடுத்துகிறவராக இருக்க வேண்டும். ஞானத்தோடு பேசுகிறவராகவும் அன்போடு அறிவு கூறுகிறவராகவும் இருக்க வேண்டும். உணவுக்காக பிறர் கையை எதிர்பார்த்து சோம்பி தெரியாதவராக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் உச்சமாக தன் கணவனை மதிப்புடன் நடத்துகிறவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மனைவியரை பெற்றவர், மனைவியை கண்டவர் ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட கணவராக அவர் இருப்பார். அல்லேலூயா. ஆகவே ஒருவேளை திரும்ப நான் சொல்கிறேன், எனக்குள்ள இந்த மாதிரி நான் இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக இல்லையே, கவலைப்பட வேண்டாம். மனம் திரும்புங்கள். ஆண்டோடத்தில் உதவி கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உதவி கேளுங்கள். பரிசுத்த ஆவியின் கனிகள் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்களும் இங்கே குறிப்பிட்டிருக்கிற பெண்களைப் போல இந்த இந்த விவரங்களை பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளில் உமது செய்தியை கேட்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைய நாளில் மிக சிறப்பாக மனைவியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவரே, என் அன்பு சகோதரியர்கள் எத்தனையோ பேர் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, வேதனை மிக்கவர்களாக இருக்கிறாங்க. தகப்பனே, அவருடைய பாடு வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி அருளும் ஆண்டவரே. என் அன்பு சகோதரியர்கள் ஒருவேளை மனம் திரும்ப விரும்பினால் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். உமது பிள்ளைகளை நீர் அலங்கரியும். என் அன்பு சகோதரிகள் அனைவரும் உமது பிள்ளைகள் அல்லவா? குடும்பத்தை நீர் அவருடைய கைகளில் கொடுத்திருக்கிறீர். ஆகவே நீர் விரும்புகிறது போல அவருடைய வாழ்க்கை அமையட்டும். உமது சித்தத்தின்படி என் சகோதரியர்கள் மாறட்டும். அவருடைய இருதயங்களில், அவருடைய செயல்களில் ஒரு நல்ல மாற்றம் வரட்டும். மிக முக்கியமாக அவர்களுக்கு நல்ல குணங்கள் வரட்டும், நல்ல ஆரோக்கியம் வரட்டும். நன்றி இயேசுவே. பலவீனமாய் படுத்து கிடக்கிற என் சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனாய கர்த்தர் நீர்தாமே தொட்டு அவர்களை பலப்படுத்தும், ஆரோக்கியப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.